இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டு உங்களோடு பேசும் வார்த்தை சங்கீதம் 38 அதனுடைய 22. என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். சங்கீதக்காரனாக தாவீதுல நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீரே என் ரட்சிப்பாகிய தேவன் என்று சொல்லுகிறார். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். சகாயம் செய்ய அப்படின்னா சகாயம் என்றால் உதவி என்று அர்த்தம். அவர் சொல்ற ஆண்டவரை பார்த்து என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க இந்த சொல்ல முடியும்? இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லணும். ஆண்டவரை பார்த்து உங்க வாயில எப்பவும் அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கணும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே. ரட்சிக்கிறவர் நீர் தான், என்னை காப்பாற்றுகிறவர் நீர் தான், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் நீர் தான் என்ற அர்த்தம் பிரியமானவர்களே. அதனால உங்க நாவல இந்த சத்தம் எப்பொழுதும் புறப்படட்டும். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். பாருங்க, ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு நேரத்துல தாவீது பண்ணுகிற ஒரு ஜெபம். தாவீது சொல்றாரு, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஏனென்றால் என்னை அழிக்க ஒரு கூட்டம் எழும்பி வந்து கொண்டிருக்கிறது. என்னை அழிக்க ஒரு கூட்ட ஜனங்கள் பட்டயத்தோடும் கத்தியோடு வந்துட்டு இருக்கிறாங்க. என்னை தேடுறாங்க. முகாந்தரம் இல்லாம அவங்க என்னை துரத்துறாங்க. இதுதான் தாவீதுடைய வருத்தம். இந்த இடத்துல தாவீது ஆண்டவரை பார்த்து எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் அப்படின்னா எனக்கு உதவி செய்ய நீர் தீவிரமாய் வாரும் என்று சொல்லுகிறார். தீவிரமா அப்படின்னா ஆண்டவரே உங்களுடைய ஹெல்ப் இப்ப எனக்கு சீக்கிரமா தேவை, எனக்கு சீக்கிரமா உங்க சகாயம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஏன்னா அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ண நீ தீவிரித்து வாரும் என்று சொல்லி தேவனை அழைக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் வந்து தாவீதுடைய நம்பிக்கையை ஆண்டவர் வெட்கப்படுத்தாம கனப்படுத்தி அவனை ரட்சித்து அவனுக்கு சகாயம் பண்ணினார். அதே போல தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவரும் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி அவர் சகாயத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதுவும் தீவிரமா இறங்கி செய்ய போகிறார். நிச்சயமா கர்த்தர் தாவீதை காப்பாற்றினது போல உங்களே வந்து காப்பாற்றுவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இன்னைக்கு பேசுகிற வார்த்தைகளின்படியே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ண நீங்க தீவிரமா வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் எமர்ஜென்சி அவங்களை அழைக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களை ரட்சித்து நீர் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.